சிற்பி சிங்காரவேலருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலருக்கு வீர வணக்கம் தொழிற்சங்க தலைவர் சிங்காரவேலருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் சிங்காரவேலர் நினைவு தினத்தில் சாதியாலும் மதத்தாலும் உனக்கு மக்களை பிளவுபடுத்த RSS பாஜக இந்துத்துவா கும்பல்களின் மனு தர்ம சனாதன கொள்கைகளை முறியடிக்க உறுதி ஏற்போம் ஒன்றிய அரசின் தொழிலாளர்கள் கொள்கைகளுக்கு எதிராக ஒன்றிணைவோம் உறுதியான போராட்டத்தை முன்னெடுப்போம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சம தர்ம சமுதாயத்தை சோசலிச சமுதாயத்தை உருவாக்கிட உறுதி ஏற்போம் சிங்காரவேலர் நினைவு தினத்தில் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் தொழிற்சங்க தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் சிங்காரவேலருக்கு வீர வணக்கம். சிங்காரவேலர் நினைவு நாள் இன்று சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்று அனைவராலும் புகழப்படுகின்ற மாபெரும் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் அவர்கள் மீனவ குடும்பத்தில் பிறந்து வழக்கறிஞராக ஆகி கிட்டத்தட்ட பொது உடைமை இயக்கத்துக்கு ஒரு பெரிய ஆணிவேராக இருந்து செயல்பட்டவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் மாநாடு கான்பூரில் நடந்தப்ப இவர்தான் அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர். இது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய வழக்கறிஞர் அவருடைய வழக்கறிஞர் உடையை சென்னை மெரினா கடற்கரையில் தீயிட்டு கொளுத்திவிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தவர். அதே போல 1923ஆம் ஆண்டு மே தின கொடியை நம்ம மெரினா கடற்கரையில் முதலாக மேதனத்தில் கொடியேற்றினவர் அவர்தான். அப்படிப்பட்ட பல்வேறு உழைக்கும் மக்களுக்கான பல்வேறு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பல்வேறு இடங்களை அவருக்கு சொந்தமான இடத்தெல்லாம் அரசாங்கத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்தாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெருந்தோட்டங்கிற ஊர்ல இன்னமும் அவரை ஒரு பெரிய கடவுள் மாதிரி நினைச்சு அந்த ஊர் மக்கள் மீனவ மக்கள் இன்னமும் வழிபடுறாங்க. அங்க கூட ஒரு சிலை இருக்கு பெருந்தோட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிகு தலைவர். அவரு ஆரம்பத்தில் பெரியாரோடு இணைந்து செயலாற்றி பெரியாறு அந்த கொள்கையோடு முழுமையாக பற்றுடன் செயல்பட்டவர். பிறகு அதைவிட பொது உடைமை இயக்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று அடுத்த கட்டத்திற்கு அவர் செயலுக்கு வந்தவர். அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவனுடைய நினைவு நாள் என்று சுயமரியாதைக்காகவும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சோசியலிச கொள்கையை நிலைநிறுத்துவதற்கும் பாடுபட வேண்டும் என்று அவருடைய நினைவு நாளில் நாம் உறுதியேற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சி. சந்திரகுமார், AITC மாநில